திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருமந்திரத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருவடிகள் சரணம். முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். எனது குருநாதர் திருவடிகள் சரணம். சொக்கன் திருவடிகள் சரணம். இப்பொழுது நம்ம வாசி முன்னோட்டம், இந்த வாசி முன்னோட்டம் என்ற தலைப்பில் நமக்கு தெரிந்த சில விஷயங்கள், ஒரு பொதுவாக ஒரு ஜென்ரலாக என்னென்ன உடம்புல நடக்குது, நமக்கு ஒரு பிரபஞ்சத்துக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒரு ஜென்ரலாக பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த வகையில் நம்ம நேற்று இந்த மரபணு பற்றி இந்த பாலகர்கள், இந்த அஷ்டதிக்கு பாலர்கள் பற்றி நேற்று பார்த்தோம். இப்போ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட தொடர்ச்சியாக நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம். இது அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, குறிப்பாக மரபணு சிலரில் உள்ள தொடர்பு சம கோண அளவில் தாக்குதல் புரிகின்றன. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம எப்படி புலன்கள் எப்படி உண்டாகிறதுனால நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த தெய்வங்கள், பாலகர்கள், இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கு உள்ள இணைப்பு, இதெல்லாம் பார்க்குறோம். அடுத்து திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்ற பழமொழி உள்ளது. அதன் உண்மை பொருளாவது தேகத்தினை பராமரிப்பது நெருப்பும் காற்றும் ஆகாயமும் ஆகும். இந்த தேகத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது என்னென்னா நெருப்பு, காற்று, ஆகாயம். நெருப்பு என்னென்னா நம்ம உடம்புல உஷ்ணமாக இருக்குது. காற்று நமக்கு மூச்சு காற்றாக இருக்குது. ஆகாயத்துலேருந்து நமக்கு அறிவு வருது. அதை வச்சு சொல்கிறார். திக்கும் ஆகாய வெளி, அதில் கல்பமாக உள்ள உடர்த்தி. திக்கற்றவருக்கு தெய்வம் துணை என்றால் அது மிகையாகாது. திசை ஆற்றல்களை கொண்டு பராமரிப்பவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்பது யார்? இந்த வாசி தவம், அந்த ஊதும், இதில் என்னன்னா திசை ஆற்றல்கள் கொண்டு பராமரிப்பவர்களுக்கு, அந்த திசைக்குரிய தெய்வங்கள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த நவத்வாரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி அதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ பராமரிக்க இது பொருந்தும். வெக்டார் திசை தாக்கத்தின் போது அவற்றின் அளவு மாற்றமடைகிறது. உடல் உலர்ச்சிக்கு தக இது நிகழ்கிறது. தூங்குகையில் புரளும்போது, நம்ம தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா, புரளும்போது விழிக்கையில் உடல் திருப்பங்களுக்கு ஏற்ப தசைநார்களுக்கு தரும் பயிற்சிகளுக்கும் ஏற்ப செல்கள் மாற்றம் அடைகின்றன. திசை ஆற்றல் அளவு மற்றும் விழும ஆற்றல்களுக்கு தக்க அவை உண்டாகின்றன. நம்ம அடுத்து என்னென்னா, நம்ம இந்த ஊதும் பயிற்சி, இந்த வாசித்தவம், தியானம், இந்த யோக பயிற்சி முறைகள், இதெல்லாம் எதுக்குன்னா, உடம்பை வளர்க்க. இந்த உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன், உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பிற்குள் ஒரு பொருள் என்று. ஃபஸ்ட்டு என்னென்னா, உடம்பு நம்ம இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு நம்ம தேவையில்லாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, உடம்புக்குள் ஒரு பொருள் கண்டேன். அந்த உடம்புல என்ன ஏதோ ஒன்று இருக்குன்னு அதை கண்டார். உடம்பினின் உத்தமன் கோயில் கொண்டார். அந்த இறைவன் உடம்புல தான் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உடம்பை பேணுகின்றேனே அப்படின்னு திருமூலநாதர் சொல்லுவார். இப்போ அந்த வகையில் தான் நம்ம இந்த சரியை, கிரியை, யோகம், இந்த முறைகள்லாம் எதுக்குன்னா, உடம்பை வளர்க்கும் உபாயத்தை சொல்வதற்காக தான் இந்த சரியை முறைகளும், கிரிய முறைகளும், யோக முறைகளும், ஞான முறைகளும் எல்லாமே இந்த உடம்பை வளர்த்து அந்த எல்லா வல்ல இறைவனை அடையணும், அந்த மனித பிறவின் முற்றும் நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்கு தான் இந்த யோக விளக்கங்கள். இந்த 13 பார்ட்டாக நம்ம போடுற இந்த முக்கியமான ஒரு விளக்கமே, அதோட நோக்கமே அதுதான். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இந்த ஊதுமுறை. இந்த ஊதுமுறை என்ன ஆகுனா, இந்த வாசி தவ பயிற்சி முறைகள் திசை ஆற்றல்களை ஈர்க்கும். இந்த ஆற்றல்களை ஈர்க்கிறதுக்காண்டி தான் இந்த பலன்கள் தருகிறது. நெருப்பு, காற்று, ஆகாயம் இம்மூன்றும் உள்ளடங்கிய கல்வி ஊதுமுறையாகும். ஊதுமுறை பயனே கல்பமாகிறது. நம்ம அந்த வாசி தவத்தில், இந்த வாசி யோக பயிற்சியில் நம்ம என்ன ஆகுனா, நம்ம அதை பின்பற்றி நம்ம தொடர்ந்து செய்யணும். இந்த ஒரு நாள் செஞ்சுட்டு மறுநாள் செய்யாமல் விடுறது, இந்த மாதிரி நம்ம எல்லாமே அதை தொடர்ந்து அதை நம்ம வளர்க்க சுத்த உஷ்ணம் ஏற்படும். சுத்த உஷ்ணம், இந்த வெப்பமும் காற்று, ஆகாயம், இந்த 3 தொடர்பு அதிகமாக ஏற்படும். எப்படி ஒரு மேக்னெட் இருந்துச்சுன்னா, அந்த மேக்னெட்டை இரும்பை எப்படி ஈர்க்குதோ அந்த மாதிரி நல்ல வைப்ரேஷன் இருக்க, நல்ல ஒரு ஹையர் வைப்ரேஷன் இருக்க அதோட நன்மை தன்மை நமக்கு நமக்குள்ளே அந்த ஈர்க்கும்.
எப்படி ஒரு தொட்டாலிச்சு நீங்கள் வந்து நம்ம தொட்ட உடனே அந்த ஈர்ப்பு சக்தி உணர்ந்து அதை வந்து சுருங்கிக்குது. அதன் போல தான் நம்மளோட உடம்பும் மனித ஆற்றலின் உச்சமாகி நாதமாகி ஸ்ரோனிதம் சொல்லிலும் பிந்துவாகி சுக்கில சொல்லினும் உள்ளது. இவை கூடி பிண்டமாகி குலவி திரண்டு உருவமெடுக்கிறது. அன்ற ஆற்றலில் பூமியானது பூதாதிகளை கொண்ட திட திரவ ஆவி பொருள்கள் ஆகும். பூமியின் ஆற்றல் ஒடுக்கினால் அது சூரியனை சென்று சேர்ந்துவிடும். சூரியன் ஆற்றலை ஒடுக்கினால் அது அண்ட சூரியனை சென்று சேர்ந்துவிடும். அண்ட சூரியனை ஒடுக்கினால் அது கருந்துளை, அதாவது பிளாக் ஹோலில் சேர்ந்துடும். அதுவே கருமுட்டையும் சுக்கில அணுவும் சேரும்போது கருப்பையில் அண்டமே பிண்ட வடிவமாகிறது. இதனால்தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று சித்தர்கள் கூறினார்கள். இவ்வாறு தான் பிரபஞ்சம் பிறப்படுகிறது. அதாவது என்ன ஆகுனா, சூரியனை ஒடுக்கினால் என்னதான் அண்ட சூரியன், அதாவது சூப்பர் நோவாவில் போய் சேர்ந்துடும். சூப்பர் நோவா ஒடுக்கினா எங்கே போய் சேரும்? பிளாக் ஹோலில் சேர்ந்துடும். சரிங்களா? இதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. பரமாயா சக்தி பஞ்சமா பூதத்துள் தரமாறி தோன்றும் பிறப்பு என்கிறார் ஔவையார். பிரபஞ்சமே பிறப்பை எடுக்கிறது. உறையும் நட்சத்திரம் ஒன்றுதன் கருந்துளை முறையில் சுருங்கி பின் அண்ட அணு பிண்ட அணுகளாய் புரத அமினோ அமிலங்களில் கலந்து புரதநாதத்தில் கூடி ஸ்ரோனிதமாகவும், அதாவது வெளிச்சம் அல்லது விந்தம், அதாவது குரோம் தோல் அம்சத்தில் சுக்கிலமாகவும் ஒளி பொருந்திய வடிவை எடுக்கிறது. சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் தங்களுக்கு மனித உடம்பில் தோன்றும் விளைபொருட்களாகும். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன். அவை பரத்திலிருந்து நர உடம்பில் பெறும் விழுமிய விழுப்பொருட்களாகும். அரண் என்னும் அண்ட விளைவு அரண் என உடலில் உள்வாங்கப்படுகிறது. நர என்றால் உணவால் பெறும் மோட்டர்ஸ் மினரல்ஸ் போன்றவற்றிலிருந்து பிரிந்து உடல் ஊட்டமாக செயல்படும் தனிமத் துகள்களை குறிக்கிறது. அவை ஒளி, அதாவது சவுண்டு, ஒளி லைட் இதுடன் கலந்து நுசித்து காலாபரத்துடன் இணைந்து உடலாகும். அடுத்து இன்றைய அறிவியலாளர்கள் இவ்வாறு உடல் உள்ள முக்கிய தனிமங்கள் 50 என்று கணித்துள்ளனர். இவற்றுடன் இறையருளான அறிவை சேர்த்து 51களாக, அதாவது 51 எழுதம் என்னும் நர தனிமங்கள் எழுச்சிகளை எழுத்துக்களாக சித்தர்கள் குறித்தனர். இத்தனிமங்களில் உள்ள நொதிகளின் கூட்டாவது உடம்பாகிறது. இதில் மண்ணும் நெருப்பு நீரில் கலந்து நாடி நரம்புகளாக உடலை சுற்றி கொண்டு உடலாகும். மேலும் நாரண என்று விட்டணு இரு கூறுகளாக பிரிந்து ஆவியாகிய வன்னியாய் சுக்கில சிரோனிதங்கள் தோன்றுவதாக வாசிட்டம், ஞானவெட்டியான் போன்றவர்கள் இந்த நூல்களில் இருக்குது. வாசிட்டம், ஞானவெட்டியான், கல்லாடம் மற்றும் தொல்காப்பியம் போன்ற நூல்களில் கொடிவழி, கந்தளி, வள்ளி போன்ற மாபெரும் தத்துவ உண்மைகளை பர அபர தன்மை உடலில் விழுப்பொருளாக இருப்பதை குறித்து பேசுகின்றன. சுக்கில சிரோனிதமாகி இவ்விரு அணுக்களும் உடலில் உள்ள கருந்துளை பையில், அதாவது கருப்பையில் சந்தித்து ஒன்றையொன்று ஈர்த்து புணர்கையில் இரு புரத அணுக்களும் நாத பிந்தத்தில் கூடி தேகத்தில் நோவான கருந்துளையில் கருப்பையில் மின்காந்த அதிர்வில் ஏற்படும் காம நெருக்கத்தின் பெருக்கத்தில் வலைப்பொந்தில் கருப்பையில் உயிர்ப்பிக்கின்றன. இது இயற்கை உண்மையாகும், தோற்ற பொதுவாகும். இத்துடன் இந்த பாடல் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடலாக மீண்டும் சந்திப்போம். அடுத்த ஒரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த தலைப்பில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழித்தெழுந்திடுமே. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.